ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் சுடிதார் எப்படி அளவெடுக்கிறதுன்னு ரொம்பவே ஈஸியாக தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக சுடிதாருக்கு எப்படி அளவெடுக்கலாம் அப்படின்னு. நான் பேசிக்காகவே ஒரு சுடிதாரில் என்னெல்லாம் பார்ட் இருக்கும் அப்படிங்கிறத மேலேருந்து கீழே வரை எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சுடிதார்னா அதில் என்னெல்லாம் அளவு இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு சுடிதார்னா பேசிக்காக அதோட ஹைட் பார்க்கணும், உயரம் பார்க்கணும், அதோட மார்பு சுற்றளவு பார்க்கணும், அதுக்கப்புறம் இடுப்பு அளவு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்க்கணும், அக்கிள் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் கை நீளம் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டம் ஷீட் எவ்வளவு நம்ம விரிக்கணும், அதுக்கப்புறம் ஓப்பன் விடுற சுடிதாராக இருந்தால் மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு ஓப்பன் விடணும், அது மாதிரி முன்கழுத்து இறக்கம் எவ்வளவு எடுக்கணும், பின்கழுத்து இறக்கம் எவ்வளவு எடுக்கணும், அப்படி எடுத்தோன்னா அதுக்கு கழுத்து விரிவு எவ்வளவு போடணும். இந்த மாதிரியான பேசிக்காக ஒரு சுடிதாரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை அப்படியே குறித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடையோட உயரம் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் ஷோல்டர், மார்பு சுற்றளவு, மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கி இருக்கிறது இடுப்பளவு, முன்கழுத்து உயரம், அதே மாதிரி பின்கழுத்து உயரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு திறப்பு, சீட் விரிவு, கழுத்து விரிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கிள், கை நீளம், கை நீளம் பார்க்க போகிறோம், கை அகலம் பார்க்க போகிறோம், அதே மாதிரி கை எவ்வளோ இருக்கும். அப்புறம் சைடு ஓப்பன் எவ்வளவு லென்த் எடுக்க போகிறோம், ஓப்பன் போடுறோன்னா நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அந்த சுடிதாரோட ஹைட் பார்க்க போகிறோம். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா சுடிதாரை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஷோல்டர் பாயிண்ட், இதுதான் ஷோல்டர் பாயிண்ட் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தை ரொம்பவே இழுத்து பிடிக்கக்கூடாது, ஒரு நல்ல லிபரலாகவும் விடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இழுத்து பிடிச்சி எடுக்கணும். இப்போ எனக்கு 38 இன்ச்சு கிடச்சிது. அந்த 38 இன்ச்சு கூட நான் எவ்வளவு கூட்டுறேன், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கூட்டணும் அப்படி பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கூட்டியிருக்கேன். 38 இன்ச்சு உயரம் இருந்தேன்னா 2 இன்ச்சு கூட்டி 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எடுக்க போகிறோம். ஒரு சுடிதாரில் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கையோட ரெண்டு கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நமக்கு ஷோல்டர் பார்ட் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கை ஃபர்ஸ்ட் கை நான் பார்க்க போகிறேன். அதோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 3 இன்ச் இருக்குது ஷோல்டர். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கை நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல தான் ஷோல்டர் பார்க்க போகிறோம். ஷோல்டர் வேறு மெத்தட்லேயும் பார்க்கலாம், இதுதான் ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு கிடச்சி நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3/4 இன்ச்சு கூட்டி எடுத்திருக்கேன். இந்த 3/4 இன்ச்சு எதுக்கு நம்ம கூட்டுறோன்னா, இப்போ 3 இன்ச் மட்டும் ஷோல்டருக்கு எடுத்தோம்னா கைக்கு 1/2 இன்ச்சு போகும், அதுக்கப்புறம் கழுத்து விரிவுக்கு 1/4 இன்ச்சு போய் நம்மளுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் தான் கிடைக்கும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. எப்போவுமே எக்ஸ்ட்ரா துணி நம்ம என்ன செய்யணும்னா போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இந்த தையல் தும்பு 1/2 இன்ச் போயிருக்கு பார்த்தீங்களா. இதில் 1/2 இன்ச் போயிருக்கு, இந்த கைக்கு 1/2 இன்ச் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து விரிவு நம்ம கழுத்து தைப்போம்ல அதில் ஒரு 1/4 இன்ச்சு போகும். மீதி தான் நமக்கு அந்த 3 இன்ச்சு கிடைக்கும். ஸோ நம்ம 3.25 இன்ச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம். மார்பு சுற்றளவு கிளாத் அப்படியே நேராக போட்டுட்டு என்ன பண்ணினீங்கன்னா இந்த கை அக்கிள் இருந்து அந்த கை அக்கிள் முடிகிறது வரைக்கும் பார்க்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச்சு கிடச்சிருக்கு மெயின் கிளாத்தில். இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ நம்மளுக்கு அளவு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 19.5 ப்ராக்கெட்டில் 20 போட்டிருக்கேன். இந்த 20 கூட நம்ம எவ்வளவு கூட்டணும்னா 4 இன்ச் கூட்டணும். 4 இன்ச் கூட்டும்போது 24 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 இன்ச்சு கிடைக்கும். சரியா, இந்த 12 இன்ச்சில் தான் நம்ம மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். சரியா, இப்போ 19 வரை இந்த கிளாத்தை நான் ஓப்பன் பண்ணி போடலை. என்ன பண்ணலைன்னா அந்த கெட்ட பக்கத்தை எடுத்து பார்க்கல. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாருங்கள் இந்த கிளாத்தை சுடிதாரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
அதோட பேட் சைடு பார்க்குறேன். பேட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு 20 இன்ச்சு கிடச்சிருக்கு. அதே இது நான் துணியை வந்து நல்ல சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 19 இன்ச்சு தான் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் பார்க்கணும், பேக் சைடும் பார்க்கணும். அதனால தான் நான் வந்து 2 அளவையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 19 அதே மாதிரி 20, அது கூட 4 இன்ச்சு கூட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அலவுன்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு இடுப்பு அளவு பார்க்கணுன்னா மேலே இருந்து கீழே இடுப்பு அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் சுடிதார் ஆனதுனால நம்ம எப்போவுமே பெரிய சைஸாக இருந்ததுன்னா 15 கீழே தாக்கணும். ஓகேவா? இப்போ 15 கீழே தாக்கியதுன்னா ஏற்கனவே அங்கே அரை இன்ச்சு போயிருக்கு. நம்ம ஷோல்டரில் வந்து அடித்து எடுத்துருக்கோம் கைக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அரை இன்ச்சு அதில் இருந்து கழிச்சிட்டு தான் என்ன பண்ண போகிறேன்னா 14 இன்ச் எடுக்கிறேன். இப்போ நம்ம சுடிதார் வெட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே இருந்து கீழே 15 எடுப்போம். ஏன்னா வந்து அந்த அரை இன்ச்சு நம்ம அடித்து எடுக்கிறதுக்கு சேர்த்தே எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அலோன்ஸ் அந்த அரை இன்ச்சு நீக்கிட்டு பேலன்ஸ் நான் 14 தான் நம்மளுக்கு இருக்கும். அதையும் கூட்டினோன்னா 15 கிடைக்கும். இப்போ 14 இன்ச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா தாத்திருக்கேன். அந்த தாத்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதே இடத்துல வந்து மேலேண்டு அந்த இடத்துல 15 இன்ச்சு அந்த அரை இன்ச்சையும் கூட நம்ம கூட்டி தான் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 இன்ச் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 19. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு. ஓகேவா? மறக்காதீங்க, மார்பு சுற்றளவு 2 அக்கிள் சைடில் இருந்து எடுக்கிறது. இந்த இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து எவ்வளவு நம்மளுக்கு இடுப்பு இறங்கி வருதுன்னு பார்த்து தான் எடுக்கணும். சரியா? இப்போ வந்து மேலே இருந்து கீழே இறக்க நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்? 15 இன்ச் எடுத்திருக்கேன். அது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இதில் வந்து அலவுன்ஸ் கூட்டணும் அப்படி இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னேன் அரை இன்ச்சு, அதை நம்ம மனசில் வச்சுருந்தா போதும். இப்போ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடச்சிது எனக்கு? 19. அந்த 19 கூட 4 இன்ச்சு சேருங்க. சேரும்போது நம்மளுக்கு ஆட் பண்ணுங்க, கூட்டுங்க. ஓகே, 23 கிடைக்குமா? அந்த 23 டிவைட் பை 2 வகுத்தல் 2. அப்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடச்சி? 11.5. நம்ம இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாருக்கு வந்து 11.5. இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக உள்ளது முன்கழுத்து. முன்கழுத்து எவ்வளவு இறக்கி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்கழுத்து எவ்வளவு இறக்கி இருக்கும் அப்படிங்கிறத இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னா கிளாத் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டில் இப்போ வந்து நான் இந்த சுடிதாரில் வந்து டபுள் கிளாத் மெத்தேடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கழுத்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாடல், நம்ம மெயினாக உள்ள கழுத்து தான். அதனால தான் வந்து அந்த கோட் மாடலில் இருக்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மெயினாக எடுத்திருக்கிற கழுத்தை வந்து உங்களுக்கு காட்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து மெயின் கிளாத்து. ஓகேவா? இது நம்ம ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் ஒரு கோட் மாதிரி மாடலில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து முன்கழுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் அந்த ஷோல்டரில் நேரி வச்சுக்கோங்க டேப்பை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்மளோட டேப்பில் இன்னொரு எண்டு இருக்கும். இன்னொரு எண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக அப்படி ஸ்கெயில் மாதிரியே நிற்கும். நமக்கு வேறு எந்த ஸ்கெயிலுமே தேவையில்லை, டேப் மட்டுமே போதும். இப்போ வச்சு பார்த்தோம், நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது? 6 இன்ச் கிடச்சிதா? இதுதான் வந்து முன்கழுத்து இறக்கம். ஓகேவா? அதே மாதிரி தான், அதே பேசிக் தான் பின்கழுத்துக்கும். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து டேப்பை வந்து நேரே பிடிச்சிக்கோங்க. சைடில் எல்லாம் திருப்பினீங்கன்னா கரெக்ட் இன்ச்சஸ் வந்து அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அதனால் எதுவுமே பண்ணாதீங்க. அப்புறம் அந்த எண்ட் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இறங்கி இருக்கோ அந்த இடத்துல சாக்கு வச்சு ஒரு சின்ன மார்க்கு. அதுக்கப்புறம் டேப்போட இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 6.5 இன்ச் கிடச்சிருக்கு. சரியா? அப்புறமா இந்த முன்கழுத்து பின்கழுத்து நம்ம வெட்டினதுக்கு அப்புறமா அதிகமாக இருக்கும் குறைஞ்சிருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். அது ஒரு செம்ம டிப்ஸு. சரியா? ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 2 அளவு எடுத்துட்டோம்ல, இனி வந்து ஓப்பன். இப்போ கீட்டு சுடிதார்னா ஓப்பன் போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஓப்பன் போடுற சுடிதார் தான் போடுறாங்க. இப்போ மேலே இருந்து நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கீட்டு வரைக்கும் நம்ம கீட்டு இருக்குல்ல அந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சு பிடிங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு 21 இன்ச்சு இருக்குது. சரியா? இந்த 21 இன்ச்சுக்கு கூட நம்ம அரை இன்ச்சு கூட்டினா போதும். சரியா? இப்போ வந்து நான் வந்து 21 இன்ச்சுன்னு தான் எழுதியிருப்பேன். அரை இன்ச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம். இப்போ வந்து சைடு திறப்பு நம்ம பார்த்தாச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 21. சரியா?
அதை வந்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீ பாட்டம் ஷீட் விரிவுன்னா நம்ம சுடிதாரோட லாக் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த லாக் எதுக்கு போடுறோம், இதுக்கு வந்து நம்ம லாக் ரொம்ப வைக்கணும்னு எல்லாம் கிடையாது. லாக் எதுக்கு போடுறோம்னா நமக்கு சுடிதார் வந்து ஓப்பன் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம லாக் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு அந்த இடம் வந்து என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து லாக் எவ்வளோ இருக்குதுன்னா 26 இன்ச் இருக்குது, 26 இன்ச் இருக்கா. அந்த 26 இன்ச்சு கூட நான் 3 இன்ச் கூட்டுறேன். சரியா, ஓகேவா? 3 இன்ச் கூட்டும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 29 இன்ச் கிடைக்கும். இந்த 3 இன்ச் வந்து அலோவன்ஸ் தான். அதுக்கப்புறம் 2 சைடு கீட்டு பிடிச்சும் போது கரெக்டாக நமக்கு என்ன பண்ணுவோம்னா அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து விரிவு, இது பேசிக்காக கழுத்து விரிவு. இந்த சுடிதாரோட கழுத்து விரிவு எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். மேலே இருந்து அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமா, அதே மாதிரி இந்த எண்ட்லையும் ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா போதும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2.25 இன்ச் வந்து கிடச்சிது. சரியா, கழுத்து விரிவு நேரமே நம்ம கழுத்து இறக்கத்துக்கு பார்த்தது மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, அதுக்கப்புறம் அந்த எண்டில் ஒரு லைனு, அதுக்கப்புறம் டேப்பை எடுத்து வச்சு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தா போதும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். 2.25 இன்ச் இந்த இதுக்கு எடுத்திருக்கேன். இனி நம்ம பார்க்க போகிறது வந்து அக்கிள். இப்போ அக்கிள் பார்த்தீங்கன்னா கையோட மேலே இருந்து கையோட எண்டு முடிகிறது வரைக்கும் அளந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக குறிக்கிறதுக்கு தான் இந்த அளவு. எவ்வளவு அக்கிள் இருக்குன்னு பார்த்து பொறுத்துறதுக்கு தான். ஆனால் அக்கிள் வெட்டுறது வந்து இன்னொரு அளவில் தான் நம்ம வெட்டுவோம், கட் பண்ணுவோம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உடம்பு துணியும் கையும் பொருத்துவோம்ல, அதுக்கு. இப்போ வந்து நான் இந்த அக்கிளுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லித்தரேன். இந்த அக்கிள் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர் ப்ளஸ் கழுத்து விரிவு. ஷோல்டர் எனக்கு எவ்வளவு கிடச்சி நேரமே நம்ம எவ்வளோ எடுத்தோம் 3.25. அதே மாதிரி கழுத்து விரிவு 2.25. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கிள். ஓகேவா? இனி வந்து கை நீளம் பார்க்க போகிறோம். இந்த கை நீளம் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் இருக்குது. ஓகேவா? இந்த 16 இன்ச்சு நம்மளுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் 16 இன்ச். இந்த 16 இன்ச் கூட நம்ம எவ்வளோ இன்ச்சு கூட்ட போகிறோம்னா 1.5 இன்ச் கூட்ட போகிறோம். இது எல்லாமே நம்ம பேசிக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூட கூட்டணும், இல்லை எனக்கு 1 இன்ச் கூட்டினா போகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இது நான் பேசிக்காக ஒருத்தங்களுக்கு புரிகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து 17.5 இன்ச். இது வந்து 3/4 இல்லை, அதை விட அதிகமாகவே இருக்குது. அதை விட அதிகமாகவே தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை அகலம். இப்போ கை அகலமும் கை இறுக்கமும் எல்லாம் ஒன்று தான். கை அகலம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இன்னும் நிற்கிறத எவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ 5 இன்ச் வந்து 5 இன்ச்லேயே என்னோடய கை ஃபினிஷ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ல, அதுதான் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 5 இன்ச் இருக்குன்னா அந்த 5 இன்ச்சுக்கு கூட 2 இன்ச் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். இப்போ 5 இன்ச் இருக்குன்னா அது கூட ஒரு 2 இன்ச்சு. ஓகேவா? இது வந்து கையோட அகலம். கையோட உயரம் வந்து அது கூட 1.5 இன்ச் கூட்டுறோம். அதேமாதிரி கையோட அகலம். இனி வந்து நம்ம ஒன்று இதில் மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா இந்த ஓப்பன் எடுத்தோம்ல, ஓப்பன் மேலே இருந்து கீழே வரைக்கும் கீட் எடுத்தோம்ல, சைடு ஓப்பன். அந்த சைடு ஓப்பன் வந்து எப்போவுமே அதில் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் இதில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இன்ச் கிடச்சிதுன்னா 22.5 இன்ச்சு கிடச்சிது. சரியா? இந்த சைடு கீட் பார்க்குறது நான் சொல்லி தரேன். இந்த சைடு ஓப்பன் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சைடு ஓப்பன் வந்து நம்ம கரெக்டாகவே எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இடுப்பு கீழே வட்டியோடு சேர்ந்த இடத்துல வரும். நமக்கு டைட்டாக பிடிக்கும். இப்போ மார்பு சுற்றளவு எல்லாம் எடுத்ததை விட எக்ஸ்ட்ரா இன்ச்சஸே இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும். இப்போ வந்து எனக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சதுன்னா 22.5. அதுக்கு கூட தான் 3 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். 3 இன்ச் அதிகமாக எடுத்து கூட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சுன்னா 25.5 இன்ச்சு கிடச்சி. இந்த 25.5 இன்ச்சை நம்ம டிவைட் பை 2ன்னு போடும்போது 12.25 இன்ச் வரும். நான் வந்து 12.5 இன்ச்சு, நமக்கு 12.5 இன்ச்சு போதும். ஸோ அதனால நான் 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் ஒரு சுடிதாரில், எதுவுமே கிடையாது. இவ்வளோ பார்ட்டும் நீங்கள் ஒரு நாள் எடுத்து அப்படியே எழுதி பார்த்து ஓகே ஒரு டேப்பும் உங்களுக்கு ஒரு சுடிதார் மட்டும் போதும். நீங்கள் சும்மா இருக்கும்போது ஓகே இந்த சுடிதாரில் என்ன இருக்குது, சரி ஓகே நம்ம பார்ப்போம், ஷோல்டர்னா என்ன, கைன்னா என்ன, மார்பு சுற்றளவுன்னா என்ன, இடுப்பு அளவுன்னா என்ன, சும்மா அப்படி எழுதி வச்சுட்டு நீங்களாவே அளந்து பாருங்கள் உங்கள் சுடிதாரில் எல்லாமே எவ்வளோ அளவு இருக்குது. ஓகே இவ என்ன சொல்லியிருக்கா, இது மாதிரி தான் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு
நீங்களே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அளவாகவே இப்போது இந்த சுடிதார்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு ஒவ்வொரு அளவாகவே இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே நீங்களும் அப்படியே எழுதி பார்த்துட்டு ஒரு டேப் மட்டும் தான், 10 ரூபாய்க்கு ஒரு டேப்பு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற சுடிதார் அவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நீங்களாகவே சும்மா இருக்கும்போது நோட்டில் அதே மாதிரி எல்லாமே குறிச்சிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக அப்படியே எடுத்து அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே இதுதான் உயரம், இதுதான் மார்பு சுற்றளவு, இதுதான் பாட்டம் ஷீட் விரிவு, ஓகே இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே மனசிலாகும். ரொம்பவே ஈஸி. இது நான் சும்மா பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இனி இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே சுடிதார் ஈஸியாக தைக்கலாம். ஓகேவா? 100% ஈஸியாக எல்லாருக்குமே தைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.